இப்போ கடந்த சில மாதமா பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் தொடர்ந்து சரிவையே சந்திச்சுட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 787 ஷேர் 52 வார குறைந்தபட்ச விலையை பதிவு பண்ணியிருக்கிறதுனால இனி வரும் நாட்கள்ல அதிகமான பையிங் இருக்கும். இதனால ஷேர் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கு திரும்பும். ஷேர் மார்க்கெட் மறுபடியும் ரெக்கவரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏசிசி, அடுத்தது ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், பஜாஜ் கன்சூமர் கேர், டாடா டெக்னாலஜிஸ், டிட்டாகரத் ரயில் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதோட 52 வார குறைந்தபட்ச விலையை பதிவு பண்ணியிருக்காங்க. இதனால இதுக்கப்புறம் பையிங் அதிகமாக இருக்கும். ஸோ பங்குச்சந்தையில் நீங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக முதலீட ஆரம்பிக்கலாம். கரெக்டாக அனலைஸ் பண்ணி எந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்னு பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணலாம்.